வணக்கம். புரதச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம கட்டாயம் எடுத்துக்க வேண்டிய ஒரு மாதம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த புரட்டாசி மாதம் தான். அந்த வகையில் புரதச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலக்கடலை சுண்டல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிலக்கடலையில் பார்த்தோன்னா புரதச்சத்துக்கள் மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான கொழுப்பு சத்துக்களுமே நிறைந்திருக்கு. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே உடல் வளர்ச்சிக்கு தேவையான நிறைய சத்துக்களுமே அதில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பயோட்டின் மாதிரியான சத்துக்கள், இரும்பு சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ் மாதிரியான சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவுப் பொருள் இந்த நிலக்கடலை. இந்த நிலக்கடலையில ரொம்ப எளிமையாக அப்படி ஒரு சுண்டல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுக்கு காய்ந்த நிலக்கடலை எடுத்துக்கிறேன். இது முளை கட்டிட்டும் பயன்படுத்தலாம். நான் முளை கட்டாம அப்படியே ஊற வச்சு இதை சுண்டல் செய்ய போறேன். ஏற்கனவே நம்மளோட சேனல்ல நிலக்கடலை முளை கட்டுறது அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க. இதை ஒரு 8 to 10 மணி நேரம் ஊற வைக்கிறேன். நிலக்கடலை பார்த்தோம்னா மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாகவும் இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கு. அதிக புரதச்சத்துக்கள், நார்ச்சத்துக்கள், அது மட்டும் இல்லாம கொழுப்பு சத்துக்கள் நிறைந்த இந்த நிலக்கடலை பார்த்தோம்னா பசி குறைக்கக்கூடியதாகவும் அதிக நேரத்துக்கு நமக்கு உடல் சக்தியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. இப்ப பார்த்தோம்னா இந்த கடலை நல்லா ஊறிடுச்சு. இதை சாதாரணமா ஒரு மண் சட்டியில போட்டுதான் வேக விட போறேன். இந்த நிலக்கடலை வேகிறதுக்கு தேவையான அளவு, அதாவது இந்த கடலையோட ஒரு 2 பங்கு அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அதோட இந்த கடலையையும் சேர்த்து நம்ம வேக விடலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா குறைச்சு வச்சுட்டு அது ஒரு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷத்துல இது நல்லா வெந்துடும். இந்த மாதிரி மண் சட்டியில் நம்ம நிலக்கடலையை வேக விடுறதுனால இதனுடைய சுவையும் நல்லா அதிகமாக, அதே மாதிரி ரொம்ப எளிமையா செரிமானத்துக்கும் நமக்கு இது உதவும். இப்ப வேகும்பொழுது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஐப்பசி மாசத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு மாசம். அதாவது ஐப்பசி அடைமழை பெய்யக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்துக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த புரட்டாசி மாசம் பார்த்தோம்னா வெப்பம் முழுவதும் குறைஞ்சு குளிர் தொடங்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். இந்த காலத்துல பார்த்தோம்னா ஒரு விதமான நோய் பரவுறதும், அதே மாதிரி உடல் ரொம்ப சோம்பலா இருக்கிறதும், நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்கிறதும் பொதுவாகவே இருக்கும். அதனாலதான் தட்சிணாயனத்தில் வரக்கூடிய இந்த புரட்டாசி மாசக்கூடிய இந்த நவராத்திரி பெரிய அளவில் நம்ம கொண்டாடுறது உண்டு. ஏதாவது ஒரு விதமான சுண்டல் சாப்பிடுறது அவசியமானதாகவும் நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு உடல் சக்தி ரொம்ப குறைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உடலுக்கு தேவையான சக்தியை, உடலுக்கு தேவையான தெம்ப இந்த சுண்டல் கொடுக்கும் அப்படின்றது. அதனால புரட்டாசி மாசத்துல ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு விதத்துல நம்ம புரதச்சத்துக்கள் நிறைந்த இந்த உணவுகளை எடுத்துக்கும் பொழுது நம்ம உடல் சோம்பல் மறையும், உடல் சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோட நம்ம உடல் நம்ம பாதுகாக்கவும் முடியும். சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் குறையக்கூடிய இந்த காலகட்டத்துல அசைவ உணவுகளை குறைச்சிட்டு சத்தான உணவுகளை இந்த காலகட்டத்துல எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியமானது. அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய உணவு முறைகள்ல நிறைய மாற்றங்களையும் நம்மளுடைய அதிகமான சத்துக்கள் நிறைந்த உணவுகளையும் இந்த காலகட்டத்துல எடுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய விழாக்களையும் கொண்டு வந்தாங்க. அதை ஒவ்வொரு நாளும் நம்ம பின்பற்றும் போது உடல் ஆரோக்கியமும் மேம்படும். இப்போ பார்த்தோம்னா இந்த கடலை நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு வாணலியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுல கடுகு தாளிச்சுட்டு அதோட ஒரு வரமிளகாய் தாளிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த கடலையையும் இதோட சேர்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். இப்ப இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே பெரட்டி விட்டாலே போதும். உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க அவ்வப்பொழுது இந்த நிலக்கடலை எடுத்துக்கிறது சிறந்தது. இந்த மாதிரி ரொம்ப எளிமையா தயாரிக்கக்கூடிய நிலக்கடலை எடுத்துக்கிறது ரொம்பவே சிறந்தது. அதுலயும் முளை கட்டிட்டு நம்ம சாப்பிடுறது ஒரு சிறந்த உணவு மட்டும் இல்ல, உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தும் கூட. அடுத்துதான் ஒரு 2-3 பத்தை தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாய், இது 3ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சு இதோட சேர்த்துக்க போறேன். ஒரு 2-3 கிளறினோடனே அடுப்பை அணைச்சிடலாம். அவ்வளவுதான். நல்ல ஒரு சுவையான, நல்ல ஒரு சத்தான, ஆரோக்கியம் நிறைந்த நிலக்கடலை சுண்டல் தயாராயிடுச்சு. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது சிறந்த ஒரு உணவா இருக்கும், சிறந்த ஒரு சுண்டல் வகையாகவும் இருக்கும். தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்க்கறனால ரொம்ப எளிமையா செரிமானத்துக்கு இது உதவும். ரொம்ப எளிமையா தயாரிக்கக்கூடிய, அதே சமயம் உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலக்கடலை சுண்டல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாரம்பரிய பயிர் வகைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய நரி பயிறு, சிறுசோளம் மாதிரியான சிறுதானிய வகைகள்லயுமே நம்ம சுண்டல் செய்ய முடியும். அதனால ஒவ்வொரு நாளும் அதையும் தயாரிச்சு நம்ம சாப்பிடுங்க. அதை எப்படி பண்ணோம் அப்படின்ற வீடியோ கூட நம்மளோட சேனல்ல இருக்கு. கண்டிப்பா பார்க்காதவங்க அதையும் பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.